ராமன் 15ஆவது வருஷம் முதல் நாள் அன்றைக்கி வந்துட்டான். 14 வருஷம் தான் கரெக்டாக வந்திருக்கான். அது ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சா மாதிரி தோணித்தான். அப்படி இல்லை சொல்லி ராமன் சம்பந்தமான சரித்திரம் சொல்லுவான்னு சொல்ல என்னென்ன நடந்தது இந்த சரித்திரத்தில் சொல்லணும்னு கேட்க ஆஞ்சநேயன் ராமாயணத்தை முழுக்க திரும்ப ஒரு தடவை சொன்னாள். பரதனுக்கு பரதான் நாள் சித்திரக்கூடத்தில் இருக்கிற போது நீ ராமனை வந்து நமஸ்காரம் பண்ணி பாதுகை வாங்கி பாதுகா அதீனனாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பித்த உடனே பகவான் அங்கேருந்து கிளம்பி அத்திரியுடைய ஆசிரமத்துக்கு போய் அவருடைய அனுகிரகத்தை அடைஞ்சி சுதீக்ஷர் ஷரபங்கர் போன்ற மகான்களுடைய அனுகிரகத்தை அடைஞ்சி அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்து அங்கேருந்து கோதாவரி தீரத்தில் தங்கியிருக்கிற போது ஜட்டாயுடைய சக்கியம் அங்கே தங்கியிருக்கிற காலத்தில் சூர்பனகை வந்து ராமனுடைய ரூபத்தில் ஈடுபட சூர்பனகையை விரூபகரணம் பண்ணி அனுப்ப அதுலேருந்து கோபத்தடைந்த கரந்தூஷணன் திருசிரஸ் போன்ற ராட்சதாலே பகவான் 1.5 மணி நேரத்தில் நிகிரகிக்க அதிலேருந்து கோபமடைந்த ராவணன் மாரீச்சனுடைய சகாயத்தாலே கபடமான முறையிலே சீதையை அபகரித்தின் போய் அசோகவனத்தில் வைக்க பகவான் சீதான்வேஷணத்துக்கு போகிற போதும் ஜட்டாயுக்கு திவ்ய கதி சபரிக்கு மோட்சம் பகவான் சுக்ரீவனுடைய செக்கத்தடைந்து துஷ்டனானே வாலியை நிகிரகிச்சு சத்தியசந்தனானே சுக்ரீவனுக்கு பட்டாபிடியம் பண்ணி வைக்க சுக்ரீவன் திக்கு விதிக்கல்ல ஆயிரக்கணக்கான வானரங்கள் அனுப்பில் அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியனானே ஆஞ்சநேயனானே நான் தெற்கல சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் போய் சீதான்வேஷம் பண்ணி சீதையை பார்த்து அங்குலியத்தை கொடுத்து ராவணனுக்கு தர்பாரில் பல தர்மங்களே உபதேசம் பண்ணி லங்கை முழுக்க அக்னிதக்துவா பண்ணி சீதையை நமஸ்காரம் பண்ணி திரும்பி வந்து ராமன் கிட்ட சூடாமணியை கொடுக்க பிரபு அங்கேருந்து வந்து சமுத்திர கரைக்கு வந்து விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணி தன்கிட்ட சேர்த்துட்டு சேதுபந்தம் பண்ணி அங்கே தானே தூது அனுப்பிச்சு இந்திரஜித் திருப்பதியில் லட்சுமணாதியில் கொண்டு நிகிரகிச்சு கும்பகர்ணனை தானே நிகிரகிச்சு ஆதித்ய ஹிருதயத்தை அடைஞ்சி ராவணனை பிரபு பிரம்மாஸ்திரத்தாலே சம்ஹாரம் பண்ணி விபீஷன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சி அக்னி சம்சுத்தியானே தேவியோடையும் விபீஷண பிரபதியோடையும் சுக்ரீவாதியோடையும் எந்த பிரபு உன்னை பார்க்க வந்து இருக்காளோ அந்த பிரபு உன்னை குஷலம் விசாரிக்க சொன்னாலும் வசந்தம் தண்டகாரண்யே எந்தும் ஜீரஜடாதரம் அனுஷோச்சசிகா குஸ்தம் சத்வம் குஷலம் அப்ரவீதி. அப்படி சொல்லிட்டு இருக்கிற போதே புஷ்பவிமானம் வந்து சேர்ந்துருத்து. புஷ்பவிமானம் வந்தது ஓடி போய் பரதன் ராமுடைய சடத்தில் நமஸ்காரம் பண்ணினான். எழுந்திருக்கிறானாம் நமஸ்காரம் பண்ணுறானாம், எழுந்திருக்கிறானாம் ராமாங்கிறானாம் நமஸ்காரம் பண்ணுறானாம். மேருஸ்தமிவ பாஸ்கரம் நாள் வால்மீகி அவன் நமஸ்காரம் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா? நாள் பெரியவாள்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கேன் நாள். சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுவாள்? எழுந்திருப்பாள் பண்ணுவாள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கானாம் பரதன். அழகாக ராமன் நமஸ்காரம் பண்ணிட்டும் பக்கத்தில் இருக்கிற சீதையை போய் பரதன் நமஸ்காரம் பண்ணினானாம். சீதையினுடைய திருவிடையில் போய் பரதனுடைய ஜடை படுறது அழகாக காளிதாசன் ரொம்ப அழகாக அதை அனுபவித்தான். எப்பேற்பட்ட இதில் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது எதற்காக? அந்த பரிசுத்த தன்மை தன்னை பரிசுத்தம் பண்ணுங்கிறதுக்காக. காளிதாசன் சொன்னால் இந்த ரெண்டில் எது பரிசுத்தம் அதிகம்னு மார்க்கு போட்டு சொல்ல முடியாதே. இப்போ சீதையுடைய பாதம் இருக்கு பாருங்க, 10 தலை ராவணன் பண்ணின நமஸ்காரத்தை எட்டி உதச்ச காலது. ஜேஷ்டானுவர்த்தி ஜட்டிரஞ்ச சிரோஸ்ய சாதோ. பரதனுடைய தலை எப்படின்னாலும் அண்ணா ஜட தரிச்சுனான்னு கேள்விப்பட்டோன்னே ஜட தரிச்சுன தடை. இதில் எது உயர்வுன்னு சொல்ல முடியல. ரெண்டும் சங்கம் அந்யோன்ய பாவனம் போகுது. ரெண்டும் ஒன்னொன்றுக்கு சம்மந்தப்பட்டு ரெண்டும் பெருமை அடைஞ்சிச்சுனான். கங்கையும் யமுனையும் சேர்ந்தவுடனே தனிப்பெருமை அடையாது பாருங்க. அது மாதிரி கங்கையும் யமுனையும் சங்கமான மாதிரி இருக்கே அப்படின்னு அனுபவிச்சான் காளிதாசன். அதை அனுபவிக்கிற போது அங்கேருந்து ராமாதியோட புஷ்பவிமானத்தில் இறங்கின உடனே பகவத் சரணத்தில் ராஜ்யத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் பிரார்த்திச்சான்னு பட்டாபிஷேக சர்க்கத்தை குஷலவாள் ராமனுடைய சன்னிதியில் காரணம் பண்ண ஆரம்பித்தாள். ஷிரசஞ்சலி மாதாயே கைகேயானந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம்
பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா த்வமததா மம. ராமானாள் நீங்கள் ராஜ்யத்தை வாங்கிக்கணும். ஆரம்பிக்கிற போதே பூஜிதா மாமிகா மாதா. பொதுவாக இதுக்கு அர்த்தம், நான் எங்கள் அம்மாவை தினம் சுவாமி எக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காள். உங்கள் அம்மாவை ஏதாவது குறை சொன்னேன்னா அயோத்திக்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டேன்னுட்டும். குறை சொல்லாதோடு கூட தினம் பூஜை பண்ணினேன் அம்மாவை. பூஜிதா மாமிகா மாதா அப்படி அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எங்கள் அம்மாவை பரம கௌரவமாக்கி விட்டேளே, உலகம் முழுக்க கொண்டாட முடியா பெருமைப்படுத்திட்டேளே. பகவான் உண்டி பிதிர்வாக்கியம்னு 14 வருஷம் வனவாசம் ஏற்றுக்காமல் தங்கியிருந்தான்னா கைகேயை இடதையால் ஒதுக்கி இருக்கணும் லோகம். கைகேய்க்கு அந்த பெருமை இன்னைக்கும் காவந்து பண்ணப்பட்டிருக்குன்னா பிரபு அந்த வாக்கியத்தை தலையில் வாங்கிட்டு கிளம்பினால் தான் பூஜிதா மாமிகா மாதா. எங்கள் அம்மாவை இவ்வளோ கௌரவப்படுத்தினேளே, இந்த ராஜ்யத்தை நீ வாங்கிக்கணும், நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் ஆள வேண்டிய ராஜ்யத்தை நான் ஆள்றது எதை போல இருக்கு தெரியுமா? பெரிய காளமாடு இழுக்க வேண்டிய பாரத்தை குருவினுடைய தலையில் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தாங்கிட்டு இருந்தேன். ராமனை விட 10 மடங்கு அற்புதமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் பரதன். வால்மீகி சொல்லியிருக்காள், வேதாந்த தேசிகன் சொல்லியிருக்காள். அப்படி ஆண்ட பரதன் அப்படி பேசினான். எவ்வளோ பெருமை இருக்கட்டும், பெரியவாளுக்கு பெருமை கொடுத்து பேசுகிற தேசம் பாரத தேசம். சுவாமி சொன்னால் நான் தான் வந்துட்டேன், இன்னும் பட்டாபிடையும் ராஜ்யங்கள் மாறுறது இதெல்லாம் என்னடா வேண்டிருக்கு, அப்படியே நடந்துட்டு இருக்கட்டுமே நாள். பரதன் சொன்னால் ஒன்று வேணா பண்ணுவோம், ஒன்றான் நாள் என்ன நாள் நீங்கள் கொஞ்ச நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் வேணா நான் வாங்கிக்கிறேன் நான். ராமன் கேட்டால் எத்தனை நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிறேன், எப்போ நீ வாங்கிக்கிறேன் சொல்லுவோம் நாள். நான் சொல்கிறவரை நீங்கள் பரிபாலனம் பண்ணால் போகும் நாள். எதுவரை நாள், எதுவரை பூமி இருக்கோ, எதுவரை சமுத்திரம் இருக்கோ, எதுவரை மலைகள் இருக்கோ, எதுவரை நதிகள் இருக்கோ, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி ச வசுந்தரா தாவத்வமிய சர்வஸ்யே சுவாமித்வமனுவர்த்தயா. அதுவரை நீங்கள் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் வேணால் நான் வாங்கிக்கிறேன் நான் பரதன். ஜடாசோதனங்கள்லாம் பண்ணிட்டு வால்மீகி பார்பரை பற்றி கூட பேசியிருக்காள் ராமாயணத்தில். சுகஹஸ்தா சுஷீகிராச்சே பார்பரை பற்றி பேசுகிற போது ராகவம் பரிபாசதா எல்லாரும் ஜடாசோதனங்கள்லாம் பண்ணிட்டு நந்தி கிராமத்திலேருந்து பிரதட்சிண மார்க்கமாய் அயோத்திக்குள்ளே வந்து இக்ஷாகா துஷிதம் ரம்யம். இக்ஷாகு நாள்லேருந்து தசரதன் வரை எந்த அரண்மனையில் பட்டாபிஷேகம் பண்ணாலும் அந்த அரண்மனையில் போய் பட்டாபிஷேகம் பண்ணாங்கிறாள். இந்த நாள் ராஜாவாக இருந்தால் அதுக்கே தனி மணிமண்டபம் கட்டினாள். அதை மசினனுக்கு கான்ட்ராக்ட் விட்டார்னு ஒரு இந்த நாள் ராஜாவாக இருந்தால் அந்த நாள் ராஜாக்கணும் பெரியவாள்லாம் எந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணாலும் அந்த கிரகத்தை போய் பட்டாபிஷேகம் பண்ணாலும். எந்த இடத்துல தினம் பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல பூஜை பண்ணணும், எந்த இடத்துல ஜபம் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் தினம் ஜபம் பண்ணணும். மகான்கள்லாம் புண்ணிய நிதியில் எந்த இடத்துல ஸ்நானம் பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துக்கே ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த இடத்த மாற்றினாலே பலன் ஓரளவு குறைச்சல் தான். பெரியவாள்லாம் எந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணாலும் அந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்னு போனாள். வசிஷ்டர் பூர்வாங்கமான ஹோமங்கள்லாம் பண்ணி அழகாக ராமனையும் சீதையும் சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு வசிஷ்டரும் அவர் அனுவர்த்திச்சு மீதி மனுஷிலும் 8 மனுஷிலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். ததச பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் யவேஷயதி வசிஷ்டோ வாமதேவஸ்சே ஜாபாலிரத காஷ்யபः காத்யாயனஸ்ஸு யஜ்ஞஸ்சே கௌதமோ விஜயஸ்ததா அப்யசிஞ்சன்னரௌ வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. கரெக்டாக அந்த சமயத்தில் கொடுக்குற வருங்களே. ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். ராமன்ட்டே அர்ப்பணம் பண்ணிவிடலாம். கதான கொடுத்துருக்காரு, அர்ச்சனைக்கு தான் கொண்டு கொடுக்குறாரு. அஷ்ட வசுக்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். எதை போல தெரியினாள் இந்திரனுக்கு அஷ்ட வசுக்கள் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாளோ அது மாதிரினாள். இன்னொரு அர்த்தம், அதே சமயம் இந்திரனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கான்.
ஏன் நாள் ராவனுடைய 24 இந்திராணி ஒரு இடம் பிள்ளை ஒரு இடம் இருந்தாள். எல்லாரும் ஒன்று சேர விட்டு இந்திரனுக்கும் அங்கே நாள் பார்த்தாள், ரோஸ்பதி இங்கே வசிட்டும் நாள் பார்த்தாள். ரெண்டும் ஒரே நாளாக அமைஞ்சது. இந்திரனுக்கு எப்படி நடக்கிறதோ அது மாதிரி ராமனுக்கு நடக்கிறது சொன்னாள். அதனால தான் இந்திரனால் வர முடியலைன்னு ஒரு நல்முக்த ஆகாரத்தை வாயு பகவான்கிட்ட பிரசன்டேஷன் சொல்கிறார் வால்மீகி பின்னாடி சொல்ல போதும். அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் பட்டாபிஷேகம் பண்ணாலும் சொல்லி யோதர்கள் ஸ்ரீகள் யார் யார் எப்போ எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுமோ அந்த பட்டாபிஷேக காலத்தில் முறைகள் உண்டோ அந்த மாதிரி எல்லாரும் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சுவாமி லட்சுமணனை கூப்பிட்டு நீ யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னா கிட்டக்கையே வரமாட்டேன்னுடான் லட்சுமணன். நீர் வனத்துக்கு கிளம்புறதா இருந்தால் சொல்லூர் நான் பண்ணி கூட வரேன், ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது நான் கூட இருக்கிறதெல்லாம் என்னால் முடியாதுன்னுட்டான் லட்சுமணன். ததோபியடிந்தத் பரதம் மகாத்மா. பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பிரபு தேசத்தை பரிபாலனம் பண்ணான்னு சொல்லி ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது தேசம் எப்படி இருந்து தெரியுமான்னாள். ராமோ ராமோ ராமயிதி பிரஜாநாமபவன் கதா ராமபூதம் ஜகதபூதி ராமே ராஜ்யம் பிரசாசதி. எல்லாருடைய மனசும் ராமனை பார்த்துட்டு இருந்தான். ராமன் மாதிரி நல்ல பர்த்தாவாக இருக்கணும், ராமன் மாதிரி நல்ல புத்திரனாக இருக்கணும், ராமன் மாதிரி நல்ல பிராதாவாக இருக்கணும், ராமன் மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கணும். எல்லாருடைய மனசும் ராமோ ராமோ ராமயிதி ராமன் மாதிரி ராமன் மாதிரி ராமன் மாதிரின்னு ராமனை நோக்கி இருந்தான். அப்படி தேசத்தை பரிபாலனம் பண்ணான்னு சொல்லி ராமோ ராமோ ராமயிதி பிரதானாபவன் கதா. பகவான் தேசத்தை பரிபாலனம் பண்ணுற போது பூமி தேசங்கள்லாம் எப்படி இருந்து தெரியுமான்னாள். எப்படி பேசணுங்கிறத வால்மீகிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். ராமன் அயோத்தியை கிளம்புற போது சபுஷ்பாங்குர தோரகா மரங்கள்லாம் பட்டு போய் நின்றுது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் வால்மீகி. அதுக்கப்புறம் 10000கணக்கான ஸ்லோகம் ஆயிருக்கு. நம்ம மாதிரி உள்ளவாளாக இருந்தால் அதை மறந்து போய் அப்படியே பட்ட மரமாகவே நிறுத்திருப்போம். வால்மீகி பட்ட மரங்கள்லாம் தொழுத்ததுன்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார். அவர் நித்திய புஷ்ப நித்திய பலா தரவா ஸ்கந்த விஸ்திருதா காலே வர்ஷி ச பர்ஜன்யா சுகஸ்பர்ஷஸ்ய மாருதா. இல்லையா, எப்படி பேசணுங்கிறத மகான்கள்டேருந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இடத்துல எப்போ எப்படி நிறுத்திருக்கோம்னு அதை போய் தொடக்கூடிய அந்த ஞாபக சக்தி இருக்கணும். அதெல்லாம் நிறையா காயத்ரி ஜமுன்றவாளுக்கு தான் அந்த மாதிரி ஞாபக சக்தி எல்லாம் இருக்கும். வால்மீகி அது மாதிரி காயத்ரி ஜமுன்ற வரணும். கிட்டத்தட்ட 20000 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை நினைவுபடுத்திட்டு பண்ணி வால்மீகி அழகா பதில் சொன்னாள். இப்படிலாம் சொல்லி அழகா பலஸ்ருதி சொல்ல ஆரம்பித்தார் வால்மீகி. ராமாயணம் என்னென்ன கொடுக்கும் தெரியுமான்னாள். புத்திரகாமஸ்து புத்திரான்வை தனகாமோ தனானி ச லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சலம். இந்த ஒரு இடத்துல வால்மீகி இந்த ஒரு இடத்துல பட்டாபிஷேக சர்க்கத்துக்கு கொண்டு பலஸ்ருதி சொல்லியிருக்காள். ஸ்ருத்வா ராமாபிஷேச்சலம். பட்டாபிஷேக சர்க்கம் மட்டும் கேட்டால் மட்டுமே ராமாயணம் முழுக்க கேட்ட பலஸ்ருதி அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அழகாக ரகசியமாக காடார்த்தம் புரிகிறவாளுக்கு மட்டுமே அர்த்தம் புரிய முடியாத முறையில் அப்படி ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் வால்மீகி. அதனால தான் பட்டாபிஷேகம் கேட்டால் ராமாயணம் முழுக்க கேட்ட புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர் சொல்ல போதும். அப்படி சொல்லிட்டும் ராமாயணத்து முழுக்க அப்புறம் பலஸ்ருதி சொல்ல ஆரம்பித்தாள். ஒரே ஒரு ஸ்லோகத்தால் பட்டாபிஷேகம் கேட்டாலே ராமாயணம் முழுக்க கேட்ட புண்ணியம் சொல்லிட்டும். ராமாயணத்துக்கு அற்புதமாக நிறையா 100கணக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு. சமாகமம் பிரவாசாந்தே லபதே சாபி பாந்தவை. பிரிஞ்ச பந்துக்கள்லாம் ஒன்று சேர்வாளாம். வைமரசு ஒருத்தருக்கு குணங்களில் தகராறு அப்படி இப்படிமா இருக்கே, அந்த மாதிரி உள்ளவாழ்லாம் ராமாயணம் கேட்டால் குணம் மாறுமாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சமாகமம் தானே பிரிஞ்ச பந்துக்களோடு சேர்வாளாம். சௌப்ராதிருகம் புத்திகரம் சுகஞ்சா. ரொம்படா பலஸ்ரீ சொன்னாள். சில குடும்பத்தில் சகோதராளுக்குள்ளே சண்டை வந்துடும். கல்யாணம் கார்த்தி கூட வரமாட்டார். பந்துக்களுக்கு எதிராக திரும்பி பார்க்க மாட்டேன் மூஞ்சியம்மன். அந்த அளவுக்கு சண்டை வந்துடும். வால்மீகி என்ன சொன்னால் தெரியுமோ, அந்த 2 பேரையும் உட்காந்து வச்சு முறையோடு ராமாயணம் சொல்வாள்கிட்ட இவங்க ஒரு நாள் ராமாயணம் கேட்க முடியாது பண்ணி தானே அந்த எண்ணம் மாறிடும் சொன்னாள். முறையோடு ராமாயணம் கேட்டார். அண்ணாவுக்கு தோணும் தம்பியை பிள்ளை மாதிரி நினைக்க வேண்டாமா, அவருக்கு துரோகம் இல்லாமான்னு தோணும்.
தம்பிக்கு தோணும் அப்பா மாதிரி நினைக்க வேண்டாமா, அண்ணாவே அவனுக்கு துரோகம் இல்லாமான்னு தோணும். எண்ணம் மாறுதுன்னா அங்கே கலகம் எது, விவகாரம் எது. பல குடும்பத்தில் ராமாயணம் கேட்டு அது மாதிரி தெரிஞ்சின குடும்பம் ஆயிரக்கணக்கான குடும்பம் உண்டு. ஏதோ அடிக்கடி நான் சொல்லிக்கிற வார்த்தையில் இது ஒன்றும் வெறும் பலஸ்ருதியை ஒண்டி நம்பி நம்ம பெரியவாள்லாம் கொண்டு வரல. அந்த பலஸ்ருதியில் அனுபவம் கலந்துருந்ததுனால தான் கொண்டு வந்திருக்காள். அனுபவம் இல்லாத பலஸ்ருதினா காதலே வாங்கிட்டு இருக்க மாட்டாள். அந்த பலஸ்ருதியில் அனுபவம் கலக்கலைன்னு வச்சுங்கோ, அந்த கிரந்தங்களை கொண்டு வந்துருப்பாளா? வெறும் பலஸ்ருதியை நம்பி கொண்டு தான் கொண்டு வந்திருக்காளா? இல்லை, பலஸ்ருதியை மட்டும் நம்பி கொண்டு வரல. அவள் அதை அனுபவித்து அந்த பலனை அனுபவிச்சனால அந்த அனுபவமும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கே கொண்டு வந்திருக்காள். எல்லா பிள்ளை கிரந்தத்தையும் நிறையா பலஸ்ருதி சொல்லி பூர்த்தி பண்ணுற போது ராமாயணம் எதை கொடுக்கும் தெரியுமான்னு நாள் ஆயுஷ்யமாரோக்கியகரம் யசஸ்யம் ஆயுஷ்யமாரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ரிகம் புத்திகரம் சுகஞ்ச ஸ்ரோதவ்யமேதது நியமேன சத்பிஹி ஆக்கியானமோஜஸ்கரமிருத்திகாமை. ராமனை ஆராதிக்கிற குடும்பத்தில் வாழியடி வாழியாக வம்சவர்த்தி ஏற்படுமாம். வம்சவர்த்தி ஏற்பட்டு நிறையா குழந்தைகளை கொடுத்துட்டும் அரிசிக்கு புறத்தையாட்ட கடை வாங்கிட்டு இருக்க முடியாதா பகவான் பண்ணுவன். புத்திர சூத்திரவர்த்தியும் தனதானியவர்த்தியும் நிறைய ஐஸ்வர்ய சமிருத்தியை கொடுப்பனாம். ஸ்ரீயஸ்வ முக்கியாக ராமனை ஆராதிக்கிற குடும்பத்தில் நல்ல சத்துவகுணமுள்ள ஸ்திரீகளாக அமைவாள் சொன்னாள். ஸ்ரீயஸ்வ முக்கியாக குடும்பம் ஆனந்தத்தோடையும் பூரிப்போடையும் பிரேமையோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும்னா ஸ்திரீகள் நல்ல குணம் உள்ளவாளாக இருக்கணும். அப்படி இருக்கிற குடும்பத்தான் எல்லாம் அமையும். ஸ்திரீகள் கொஞ்சம் மனசு குணங்கள் அப்படி இப்படியா இருந்துட்டாலும் வச்சுக்கோ, எவ்வளோ சொத்து இருக்கணும், எந்த பதவியில் இருக்கணும், அமைதியே இருக்காது இந்த குடும்பத்தில். எல்லா க்ஷேமத்துக்கும் மூலம் ஸ்திரீகள். ஸ்ரீயஸ்வ முக்கியாக ராமனை ஆராதிக்கிற குடும்பத்தில் நல்ல குணமுள்ள ஸ்திரீகளாக இருப்பாளாம். ஸ்ரீயஸ்வ முக்கியாக சுகமுத்தமஞ்ச பரம சௌக்கியத்தோடு இருப்பாள். ஆயுஷ் ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து சகல சௌபாகியங்களும் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறவாள், சொல்லும்படி பண்ணவாள், கேட்டவர்கள் ஈடுபட்டவர்கள் பாராயணம் பண்ணுவாள், அனுபவிச்சவாள், அங்கீகரிச்சவாள். எல்லாருக்கும் பிரபு ராமன் வெற்றிப்பன்னு சொல்ல பிரகாரம் இதில் ஈடுபட்டவாள் அவ்வளோ பேருக்கும் இதை நடத்துறதை உற்சாகப்படுத்தினவாளுக்கும் இதில் சம்பந்தப்பட்டவாளுக்கும் ராமன்கிட்ட பக்தி உள்ளவாளுக்கும் நமது பாரத தேசத்துக்கும் ஆஸ்திக சமூகத்துக்கும் பகவான் சகல ஸ்ரேயஸும் ஆயுஷ் ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்துன்னு சகல மங்களங்களையும் சந்ததாரியாய் அப்படி வருஷத்தின் இருக்கணும் பிரார்த்திச்சுக்கிறோம். அற்புதமான முறையில் ராமாயணம் அப்படி நிறைய நெருங்கின்னு இருக்கு. ராதாகிருஷ்ணர்வாள் எனக்கு இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 25 வருஷமாக பழக்கமுள்ள குடும்பம். இன்னும் சொல்ல போனால் க்ஷேத்திரங்களில் பகவத்குணம் நடத்துறதுங்கிறது முதல் என்னை வச்சே வர ஆரம்பித்தார். அவர் பிள்ளையார் சிவி போட்டதுனாலையோ என்னவோ நான் எவ்வளோ க்ஷேத்திரங்களில் பகவத்குணம் சொல்லியிருக்கேனோ அந்த அளவு மீதி பேர் சொல்லியிருப்பாளான்னு கேட்டால் சந்தேகம். அவ்வளோ க்ஷேத்திரத்தையும் நடந்திருக்கு சப்தாகங்கள். பாரத தேசத்தில் உள்ள அவ்வளோ புண்ணிய க்ஷேத்திரத்தையும் யாரோ சேவல் ஆசிக்கால் இடத்துல கீழே இன்னும் சொல்ல போனால் என்னோட நடத்துகிறதா இருந்தால் அது சில கண்டிப்பெல்லாம் உண்டு. வர்றவாளுக்கெல்லாம் அவாதான் அன்னதானம் பண்ணணும், தங்க வைக்கணும், இப்படிலாம் சில நியமங்கள் உண்டு. என்ன செலவானாலும் அவாதான் பண்ணணும். இதெல்லாம் 2 லட்சம் ரூபாய் தாண்டி போகும். அப்படி இருக்கிற போது எல்லா க்ஷேத்திரம் துவாரகையில் நடந்திருக்கு, பூரியில் நடந்திருக்கு, ஹரித்வாரம் நடந்திருக்கு, பத்ரிநாத்தில் நடந்திருக்கு, எல்லா க்ஷேத்திரம் நடந்திருக்கு. அது ராதாகிருஷ்ணர்வாள் பிரேமையோடு முதல் கையெழுத்து போட்டு ஆரம்பித்தாள் பாருங்க. அதோடு மட்டும் இல்லைன்னு அந்த ஹரித்வாரம் அந்த ராதா சப்தாகம் தான் பல பேரை தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 பேரை நேர் எதிரடியாக அதே சீரோவில் இருந்தவாழ நேர் எதிரடியாக கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி உள்ளவாள் இங்கே ராமாயணத்துக்கு வந்திருக்கா. வெறும் ராமாயணம் பாகவதத்தை ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாழ். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். வந்தவாள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு பாகவதம் வாங்கி ஆசீர்வாதமாக கொடுத்தேன். என்னது அற்புதமான முறையில் அவ்வளோ இன்றைக்கி பாகவதமாகவே பண்ணியிருக்கு அந்த குடும்பத்தெல்லாம். அந்த மாதிரி முறையில் ராதாகிருஷ்ணர்வாள் தான் இங்கே ரொம்ப நாளாக அயோத்தியில் நடத்துகிறோம். இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட ராமன் 14 வருஷம் வனவாசத்தில் இருந்த மாதிரி 14 வருஷமாக நடக்கிற கனவு இருக்குது. அயோத்தியில் நடத்துகிறோம் மட்டும்
ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்லையா நடத்திட்டே வர்ற போது அயோத்தியம் அழகா என்னது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மகாபலியோட ஆசீர்வாத விஷயம் முடிய போது துவாதசேனிக்கு பெரியவாழ படத்தை எடுத்து அங்கே ஹரித்வாரம் சொல்கிறார். அந்த உடனே பெரியவாழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவள் அன்பு தான் நடந்திருக்கு. என்னாலும் அங்கே ஹரித்வாரம் நடத்துகிற போது பெரிய மகாசுவாமியுடைய பாதுகை எடுத்துட்டு க்ஷேத்ரா போயிட்டு இருந்தா. அங்கங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுன்னு ஒரு கோஷ்டிக்காரால் சந்தோஷமாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தாள். ஹரித்வாரில் பட்டாபிஷேகத்தன்னைக்கு எதிர்பாராமல் அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். மகாசுவாமியுடைய பாதுகை எடுத்துட்டு அங்கே வந்து நடந்தது. மகாசுவாமியுடைய சங்கல்பம் நடந்ததுன்னு தெரிவிக்கிறார் அவர். நல்ல முறையில் அழகாக ராதாகிருஷ்ணர் என்றைக்கும் அளவில்லாத ஈடுபாடு. எந்த விஷயமாக இருக்கட்டும், பண்டிகையாக இருக்கட்டும், அந்த குடும்பத்திலேருந்து கட்டாயம் முதல் ஃபோன் வந்துடும். நமஸ்காரம் தெரிவித்து ஈடுபாடு வரும்படி அவர் பத்திரிப்படி அவள் குடும்பத்தார் எல்லாரும் அப்படி 3 தலைமுறையாக சிஷ்யாளாக இருக்கிற குடும்பம்னு சொல்லி நான் அவளை சொல்ல போது பேரன் பேத்திலேருந்து எல்லாரும் அது மாதிரி ஈடுபாடு உள்ளவாள். அந்த அளவுக்கு விஸ்வாசம் உள்ள குடும்பம். அது அழகாக அப்பாவை ஆரம்பித்த அந்த காரியத்தை குழந்தைகள்லாம் எடுத்துட்டு அது அவர் பண்ணின பெரிய பாக்கியம். மாப்பிள்ளை எல்லாம் பிள்ளைகள் மாதிரி இருக்காள் அவருக்கு. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். சில குடும்பத்தில் பிள்ளையே மாப்பிள்ளை மாதிரி இருப்பான். சில குடும்பத்துக்கு அப்படி இருக்க பிள்ளை மாப்பிள்ளையெல்லாம் பிள்ளைகள் மாதிரி இருக்காள். ராமன் ஆராதிக்கிற குடும்பம் அந்த குடும்பம். ராமன் ஆராதிக்கிற குடும்பத்தில் எல்லாரும் சாத்திக்காளாக இருப்பாள். இல்லை அதிசயம். ஆனால் பொண்கள் மாப்பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி எண்ணத்தோடு இருந்துட்டு அற்புதமான முறையில் நல்லா நடத்தி கொடுத்துருக்காள். இதில் ஈடுபட்டவாளோட பேருக்கும் பகவான் சகல சேசியம். இல்லை இன்னும் பல ஸ்தலங்களில் நடக்க போகிறது. சுகஸ்தர் பிரதமாசி நடத்திருக்காள். குருவாயூரில் வருஷாவட்டம் நடத்துகிற மாதிரி அயோத்தியும் வருஷாவட்டம் நடத்தினா தலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதை ராமன் அழகாக கையெழுத்து போட்டு கொடுத்து நடத்தி வைப்பேன், சந்தேகம் இல்லை. அந்த க்ஷேத்திரங்களெல்லாம் வந்து வெளியில் வந்து பார்த்தா தான் எல்லார்ட்டையும் பாராட்டப்படக்கூடிய குணம் இருக்குன்னு தெரியும். வெளியில் வந்து பார்வலை அப்போ தான் தெரியும். அவனால் முடிஞ்ச வரை ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்காள். எல்லார்ட்டையும் பாராட்டப்படக்கூடிய குணம் இருக்குது. அவாவா ஏதோ சத்விஷயத்தில் விசுவாசத்தோடு தான் இருக்காள். எல்லாரும் நல்லவாழ்தான் இருக்காள். அந்த எண்ணம் எப்போ வருந்துருவோலே கதவை திறந்துட்டு இது மாதிரி பல காரியங்கள் வந்து கலந்துக்கிற போது தான் தெரியும். கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே பூனைக்குட்டி மாதிரி சுற்றின்னு வந்தா பக்கத்து வீட்டுக்காரனை கண்டா கூட பிடிக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி நல்லா வந்துடுத்து பாருங்க. எதனால தெரியுமா? வீட்டுக்குள்ளே பூனைக்குட்டி மாதிரி சுற்ற ஆரம்பித்த மாதிரி. அதனால தான் கலந்துட்டு வரணும். வந்து பார்த்தா தான் எவ்வளோ நடக்கிறது, எவ்வளோ சத்காரியம். அவா இவ்வளோ ஆசிக்காளாக இருக்காள், எவ்வளோ தார்மிகாளாக இருக்காள். பார்க்குற போது தான் தோன்றுறது. அது மாதிரி அழகாக சத்காரியங்களை ஆரம்பித்து நடத்துகிற அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் கணேசன் அவள் தம்பதிகள், அதே மாதிரி சுப்பிரமணியம் எல்லாரும் வந்திருக்காள். சங்கரன் மாப்பிள்ளை பொண்கள் எல்லாரும் வந்திருக்காள். இங்கே அவள் குடும்பத்தார் எல்லாருடைய சேஷம் ஸ்ரீ பகவத் செல்வரை பிரார்த்திக்கிறோம். ராமன் பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ண குடும்பம் ராதாகிருஷ்ணர் தம்பதிகள். அவள் பத்திரிக்கை ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு மரணமான ஆப்ரேஷன் வந்துருத்தோம் ஹார்ட்டில். அதை தாண்டிருக்காள்னா ராமானுகிரகத்தால் தான். அப்போ கவலைப்பட்டு நான் பல பேர் ஒரு சில பகுதி எடுத்து பாராயணம் கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு ஃபோன் பண்ணி என் சிஷ்யாளாயும் எங்கிட்ட ஈடுபாடும் உள்ளவாளுக்கு 45 பேரும் ஃபோன் பண்ணி இவ்வாறு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப வேண்டி வாளுக்கு ரொம்ப பலரான ஆப்ரேஷன், நீங்கள் பாராயணம் பண்ணுங்க சொல்லி அவள் 45 பேரும் பாராயணம் பண்ணினாள். 45 பேர் 45 நாள் பாராயணம் பண்ணினாள். ஒரு நாள் இல்லை, 45 நாள் ஒரு நாள் 1 மணி நேரம் பாராயணம் பண்ணுங்கோ. அழகாக விடாமல் ஆரோக்கியத்தோடு. இதில் என்ன விஷயம் தெரியுமோ, டெல்லியில் எங்கே கதை நடந்தாலும் தன்னாத்தான் தங்கணும்னு நினைப்பவர். தங்க வைக்கிறார் அவர். யமுனா அபார்ட்மெண்ட்டு இந்த மூலையில் இருக்குது, அவர் இங்கே மூலையில் இருக்காள். நீங்கள் கதை சொன்னால் எப்படி இருந்தாலும் நாங்கள் வரப்போகிறோம், எங்களோடு நீங்களும் வரப்போகிறேன். எங்கே கதை நடந்தாலே அங்கே டெல்லியில் எங்கே கதையாக இருந்தாலும் அவள் குடும்பத்தில் தான் தங்கணும். அவள் குடும்பத்தார் அவ்வளோ பேரும் கைங்கறி பண்ணக்கூடியவாள். அந்த குடும்பத்தாருடைய சேஷையும் க்ஷேமத்தையும் மங்களத்தையும் பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி பகவத் கைங்கரியில் ஈடுபட்டுருக்கணும். ஆயுஷ், ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து எல்லாக்களையும் அந்த குடும்பத்தை கொடுக்கட்டும் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இதில் பல பேர் ஈடுபட்டு யார் நடத்தினாலும் ராமச்சந்திரன் பிரதானமாக இருந்து தன் குடும்பத்தை காரியம் மாதிரி நடத்தி கொடுக்குறவர். பதனையாகட்டும், ராதா கல்யாணம், நாம சங்கீர்த்தனங்கள், உற்சவங்கள், அபங்கங்கள் எல்லாம் புரோத்சாகப்படுத்தி நடத்தி கொடுக்குறவாள். அவள் தம்பதிகளாக வந்து அழகா புத்திரனோட வந்து நடத்தி கொடுத்துருக்காள். அந்த குடும்பத்துடைய சேசியம். அதே மாதிரி சிவராமன் திருச்சியிலேருந்து வந்திருக்காள் தம்பதிகளாக. அவளுடைய ஈடுபாடு எல்லை இல்லாது. நான் திருச்சிக்கு எப்போ போனாலும் முதல்ல அவத்தான் வந்து இறங்கணும்னு நினைப்பவர். 4:30 மணிக்கு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் போகிறதுனா 4 மணிக்கு காத்துட்டு இருப்பார் ஸ்டேஷனில் வந்து. அந்த யாராத்துக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் நம்ம மாற்ற இறங்கிட்டு அதுக்கப்புறம் போங்க.
அந்த மாதிரி அபிமானம் உள்ளவாழ வாழலாம். தம்பதிகளாக வந்து கைங்கரியம் பண்ணி கறந்துட்டதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாரையும் யாரும் சொல்ல முடியும். மங்களூர்லேருந்து பஞ்சகிருஷ்ணன் வந்திருக்காளே, அவள் குழந்தைகள் எல்லாரும் அவள் குழந்தைகளை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். அவனும் அது மாதிரி தான் பிருந்தாவனத்துக்கு வந்தான். அவள் பிள்ளை எதிர்ச்சியாக பாகவதத்தை கொடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிடா அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி பாரத தேசத்தில் சம்ஸ்கிருதத்தில் அவனை நிகரான வித்வானை தேடி எடுக்கணும். அந்த அளவுக்கு சம்ஸ்கிருத வித்வானம் இன்னும் பாகவதத்தை ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுத்தேன். இன்னும் சொல்ல போனால் எல்லாரையும் புஸ்தகம் பார்க்க முடியும். நான் புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கிறத விட அவனை ஃபோன் பண்ணி, அப்பா இந்த சப்தத்தில் சில சந்தேகம் இருக்குது, இதை எந்த தாத்துலேருந்து இந்த வார்த்தை வருதுன்னு பார்த்து சொல்லுவானா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். அடுத்த தலைமுறையில் சாஸ்திரம் படிக்கிறாளே இல்லாமல் போயிட்டாள். தமிழ்நாட்டில் கனபாட்டியில் நிறையா பேர் வந்துட்டாள். இப்போ 100 கனபாட்டியில் விடணும்னா தமிழ்நாட்டில் எடுத்துட முடியும். ஆனால் சாஸ்திரம் படிக்கிறவாள் 45 வயசுக்கு உட்பட்டவாள் யாருமே சாஸ்திரம் படிக்க வரலை. வேதாந்தமாகட்டும், வியாக்கரணமாகட்டும், மீமாம்சமாகட்டும், எந்த தர்க்கமாகட்டும், எந்த சாஸ்திரத்தையும் படிக்கிறது ஒத்துமையே வரலை. இன்றைக்கி ஏதோ சஷ்டத்தை பூர்த்தி சதாபிஷேகம் பண்ணுவாள் சாஸ்திரிக்காள் இருக்காள். இவள் ஆயுசு பூர்த்தி ஆகிடுத்து. எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் ஆயுசு பூர்த்தி ஆகிடுமே. அடுத்த அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாஸ்திரம் படித்த வித்வானே இல்லாமல் போயிடுவாள். கர்நாடகாவில் இருக்காள். தமிழ்நாட்டில் வித்வான்களே இல்லாத போயிடுவாள்னு வருத்தப்பட்டேன். முதல் நாள் ராத்திரி உபன்யாசம் சொல்லியிருக்கேன். குழந்தைகள்லாம் வந்திருக்காள். குழந்தைகள்லாம் அவள் மூத்த பிள்ளைக்கு பிச்சைப்பான்னு பேர். மறுநாளைக்கு 70,000 ரூபா சம்பளம். மறுநாளைக்கு வேலையை விட்டுட்டு சிங்கேரிக்கு போயிட்டான் சாஸ்திரம் படிக்கன்னு விட்டு. எனக்கே தூக்கி வாரி போட்டது. நாம் சொன்னோம் இப்படி ஒரு காய் போடணும், இப்படி போட்டாலே எனக்கு என்ன அதிசயம் தெரியுமோ. மாதா பிதாக்கள் பரம பூரிப்போடு அதை வந்து எங்கிட்ட சொன்னான். மீதி பேராக இருந்தால் என்ன சொல்லுவாள், நீ ராமாயணத்தில் வந்தோ ராமாயணத்தில் போக வேண்டியதானே, நீ எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டானே, என் பையன் வேலையை விட்டு போயிட்டானே அப்படின்னா சொல்லணும். எங்கள் நேற்று சென்னையில் இன்றைக்கி என் பையன் ராஜினாமா பண்ணிட்டு சிங்கேரி கிளம்பி போயிட்டான் சாஸ்திரம் படிக்கிறதுன்னுட்டு. எவ்வளவு தூரம் என் வாக்கியத்தில் விசுவாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்களே. சிங்கேரி பிரிவாள் மகா காருண்யம் உள்ளவாள் இல்லையா. விவரங்கள்லாம் கேட்டாள். இது மாதிரி வேலையை விட்டுட்டு சாஸ்திரம் படிக்க வந்திருக்கேன்னு உடனே அவர் காருண்யம் உள்ள மூர்த்தி இல்லையா வாழலாம். அப்பா நீ சாஸ்திரம் தானே படிக்கணும், நான் பெங்களூர்லேயே உனக்கு சாஸ்திரம் படிக்கிறது ஏற்பாடு பண்ணுறேன், நீ வேலையை விட்டுட்டு வந்துடாதே, வேறு ஏதாவது வேலை தேடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேலை அதெல்லாம் வேறு வேலை தேடினாலும் அந்த சம்பளம் கிடைக்குமான்னு வேறு வேலை தேடிட்டு சிங்கேரி பிரிவாள் பெங்களூர்லேயே ஒரு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கான். முதல் நாள் அன்றைக்கி சொன்னேன், மறுநாள் வேலையை விட்டுட்டான்னா எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்துக்கு என் வாக்கியத்தில் பிரத்தியம் இருக்கணும், யோசனை அப்படி வரமுடை. அது மாதிரி உள்ளவாள் தம்பதிகளாக பஞ்சகிருஷ்ணன் வந்து என்னுடைய கேசட்டு வெளியிடுறது. நீங்கள் மலர் வெளியிட்டுக்கால எவ்வளோ சொல்லணும். அந்த பீமரசாந்தியில் மலர் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த சௌனியர் மலர் சொன்னால் நம்ம பேர் தெரியாது. சௌனியராக ஏதோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, பெரிய கஷ்டம் அது. அதனால் அது என்ன எது சொன்னாலும் இந்த புஸ்தகம் வெளியிடறாள் அதுவும் புரிஞ்சுங்கோ. எந்த வார்த்தை வந்தாலும் அந்த சௌனியர் சொல்லி பாருங்கோ. அது வெறும் சௌனியராக வெளியிடலை, ஸ்தோத்திர புஸ்தகமாகவே வெளியிடப்பட்டிருக்கு. அதில் தினப்படி உள்ள ஸ்தோத்திரங்கள்லாம் வச்சு வெளியிடப்பட்டிருக்கு. அது 200 ரூபா அதுக்கு விலை வச்சுருக்காள். ஏன்னா அதில் பிரிண்ட்டுக்கு அது பிரிண்ட் பண்ணது அது தனி செக்ஷன். அதுக்கு 8000 ரூபா தேவைப்படுறது. இன்னும் அது பழக்கம் செலுத்தப்படலை. 8000 ரூபா தேவைப்படுறது. 200 ரூபா அந்த மலருக்காக வச்சுருக்காள். அது வெறும் தினப்படி ஸ்தோத்திரத்துக்குள்ள ஸ்தோத்திரங்கள்லாம் அதில் இருக்குது. ஸ்தோத்திர புஸ்தகமாகவே தயார் பண்ணியிருக்காள். முடிஞ்ச வாழ்லாம் அது மலர் வாங்கி அந்த கைங்கரத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். பஞ்சகிருஷ்ணன் அவளை பற்றி சொன்னோமே. அவள் குடும்பம் தலைஞாயன் இருக்குது தஞ்சாவூர் ஜில்லாவில். அந்த ஊர் ராமன் மகா பிரசித்தி, பிரத்யட்சமாக பேச அனுகிரகமூர்த்தி. அந்த கோவில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காள். வாழலாம் பெரிய தர்மம் சம்பிரதாயமாக தலைமுறையாக வந்த குடும்பம் வந்த ஆலயம் அது. அதுக்கு அழகாக சம்பரோட்சம் பண்ண போகிறாள். கும்பாபிஷேகம் நடக்க போகிறதும் ஆசிக்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை முடிஞ்ச அளவு நல்லா பரிபூர்ணமாக உபகாரம் பண்ணோம். அதே மாதிரி தம்பதிகளாக வந்து பல பேர் கூட இருந்து கைங்கரியம் பண்ணி பல பிரகாரமாய் ஈடுபட்டிருக்கேன். ராஜகோபால் என்கிட்ட அளவில்லாத ஈடுபாடு உள்ள மௌனமாக எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் பார்த்துட்டு அவரை பார்த்துக்கணும். பெரிய பல பேர் சொல்லுவாள், ராமன் ஆஞ்சநேயன் ராமனுக்கு பண்ணுற மாதிரி இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறார். பல பேர் சொன்ன திருஷ்டாந்தம் அது. அந்த குடும்பத்தார் வெங்கடகிருஷ்ணன் என்னுடைய முதல் சிஷ்யாவில் லிஸ்ட் எடுத்தால் அவர் பேர் நிச்சயமாக அதில் உண்டு. 40 வருஷமாக எனக்காக ஈடுபட்டு என்னை நோ பண்ணி என்னை பற்றி இந்த என்ன படிச்சிருக்கான்னு தயார் பண்ணுவாளே, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, எங்கிட்ட கிடையாது. அப்படிலாம் பண்ணி என்னுடைய கேசட்டு கேட்டால் ராமாயணத்தில் 7-8 கேசட்டு இருக்கிறவர்கிட்ட. நான் சொன்னேன் பாகவத்திலே 4-5 பாகவத கேசட்டு அவர்கிட்ட இருக்குது. மகாபாரதம் இருக்குது, ஸ்காந்தம் இருக்குது, ஸ்காந்தம் இருக்குன்னு நடத்திருக்காள். அவர் என்னை வச்சே நிறையா நடத்திருக்காள்.
அந்த குடும்பத்தார் அது மாதிரி இதில் ஈடுபட்டாள் பல பேர்கள். அதே மாதிரி பம்பாயிலேருந்து சாஷியாள் வந்திருக்காள். அப்பா எனக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ளவாள். அவள்லாம் வைதிக விருத்தியில் உள்ளவாள். அவள்லாம் வந்திருக்காள். அவ்வளோ பேருக்கும் பகவான் ஆயுஷ், ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து. பெங்களூர்லேருந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்திருக்கார். அவள்லாம் 30 வருஷமாக பழக்கம் உள்ளவாள். 10 வருஷமாக நெருங்கி பழகின்னு இருக்கிறவாள். நிகேஷனே அந்த பெங்களூர் அவளுக்கு ஹோமம் பண்ணி க்ஷேமம் கிடச்சின்னுட்டும். அதுலேருந்து அளவில்லாத ஈடுபாடு உள்ளவாள். அனந்தராமன் தினம் பாராயணத்தில் உட்காந்துருக்காளே, அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. குரோம்பேட்டையில் நான் இருக்கேன். அந்த குரோம்பேட்டை யாத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருப்போம். நேரங்களை தொடர்பு வச்சுக்கணுங்கிறதா ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருப்போம். அதில் பாகவத சப்தாகம் பாராயணம் விடாமல் நடந்துட்டுருக்கு. சப்தாகம்னா 7 நாளாக இல்லாமல் 7 நாளில் பண்ணுறா. நான் பாராயணத்தை 7 ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு டிவியை பார்த்துன்னு எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்க்குற போதும் சரி, இப்படியாவது தினங்களை கொஞ்சமாவது திருப்போமே அப்படின்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் பாராயணம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் நாள் பாராயணம். அது மாதிரி 7 நாளில் பண்ணுற பாராயணத்தை 7 ஞாயிற்றுக்கிழமையில் நடந்துட்டுருக்கு. குரோம்பேட்டையில் நான் ஊரில் இருந்தாலும் உள்ளே இல்லைனாலும் அதுக்கு தனியாக ஒரு சட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த பொறுப்பு அனந்தராமன்கிட்ட இருக்குது. அனந்தராமன்கிட்ட இருக்குன்னா எப்படி தெரியுமா, முழுமையாக இருக்குது. இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாள் பாராயணம்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எத்தனை நாள் பாராயணம், 5ஆம் நாள் பாராயணம், 6ஆம் நாள் பாராயணம், எது நடக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அனந்தராமனுக்கு தான் தெரியும். பொதுவாக பாராயணம்னா நான் ஃபோன் பண்ணி நினைவுபடுத்தணும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நினைவு இருக்காது. அவர் சனிக்கிழமைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார். நாளைக்கு இன்னார் வரார் பாராயணத்துக்கு, வர்றவாளுக்கு நம்ம அதில் போதனங்கள் வசதிகள் பண்ணி கொடுக்குறது உண்டு. நாளைக்கு இன்னார் பாராயணத்துக்கு வராள், அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார் சனிக்கிழமை அன்னைக்கு. அந்த மாதிரி மேலே எங்கே அவர் இருக்கிறது அடையாறில் இருக்கார் அவர். நான் குரோம்பேட்டையில் இருக்கேன். 5:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். 5:20க்கு காரில் வந்து இறங்கிடுவார். அடையாறுலேருந்து கிளம்பி குரோம்பேட்டை வரதா இருந்தால் எத்தனை விசுவாசம் இருக்கணும் யோசனை பாருங்களேன். அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நடத்தி கொடுத்துட்டுருக்காள். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் யாரும் சொல்ல முடியும், புருஷால் ஸ்திரீகள் எல்லாத்துக்கும் மேலே குருவாயூர்லேருந்து பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்காள். பகவான் இதில் ஈடுபட்டாள். அவ்வளோ பேருக்கும் ஆயுஷ், ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து. திருவாரூர்லேருந்து கிருஷ்ணன் வந்திருக்காள். அவள்லாம் மௌனமாக இருந்துட்டு எல்லையில்லாத தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறாள். நல்ல காரியங்களில் தானாகவே ஒரு நல்ல காரியத்தை சொல்லிட்டா போகிறோம், தானாகவே வந்து நான் இவ்வளோ சம்மந்தப்படுறேன்னு சொல்லக்கூடிய வாழ்வாள் சொல்லின்னு இருக்காள். அது மாதிரி உள்ளவாள் புனா சுவாமிநாதன். அவர்லாம் அவர் கொடுக்குறத வாங்கிக்கிறது தயக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குறார் புனா சுவாமிநாதன். அவருக்கே சப்தாகம் நடத்தணும்னு எண்ணம் இருக்குது. அந்த காலம் வர்ற போது நடத்துவார் அவர். புனாவிலேருந்து சுவாமிநாதன் தம்பதியாக வந்திருக்காள். நிறையா நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறவர். அது மாதிரி உள்ளவாள் அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ பேருடைய சேஷியம் பகவத் சனையில் பிரார்த்திக்கிறேன். நான் ஏதாவது 2 பெருமைப்படுற மாதிரி சொல்லியிருந்தேன்னா அது எங்கள் குருநாதாளான தீட்சாவுடைய பரிபூர்ண அனுகிரகம். நடமாடுற வேதவியாசராக சஞ்சாரம் பண்ணினவர் எங்கள் குருநாதா. வேதவியாசர்னா வேதவியாசர் தான் அவர். எதை கேட்டாலும் எதை பற்றி கேட்டாலும் சொல்வாள்.